Hello everyone, welcome to SGSD Learning. Example 1.3 second subdivision நம்ம இப்போ பார்க்க போகிறோம். Let A equal to x belongs to n 1 less than x less than 4. B equal to x belongs to w 0 less than or equal to x less than 2. And C equal to x belongs to n x less than 3. Then verify that A cross B intersection C equal to A cross B intersection A cross C. இப்போ இந்த சம்மில் நம்ம ஃபஸ்ட்டு ஏபிசியை கண்டுபிடிச்சிக்கோ என்னென்ன இருக்குன்னு. A x belongs to n. nன்றது என்னது? நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஆனால் இங்கே நம்ம கொடுத்துருக்க லிமிட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. x வந்து 1ஐ விட பெருசு, 4ஐ விட சின்னதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போது 1க்கும் 4க்கும் இன்பிட்வீன் நம்பர் என்ன இருக்கும் அதுதான் நம்ம பார்க்க முடியும் இல்லையா? அப்போ இங்கே இன்பிட்வீன் நம்பர் என்ன இருக்கும்? 2, 3. நெக்ஸ்ட்டு B ஈக்குவல் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ. டபிள்யூனா என்ன? ஓல்டு நம்பர். ஓல்டு நம்பர் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சொல்கிறாங்க. அப்போ இந்த 0வே நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு எக்ஸ் லெஸ் தென் 2. அப்போ 2ஓட கம்மி எது? 1. அப்போது B வந்து 0, 1. நெக்ஸ்ட் C ஈக்குவல் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு n. nன்றது நமக்கு என்ன தெரியும்? நேச்சுரல் நம்பர் தெரியும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? x இஸ் லெஸ் தென் 3 இல்லையா? அப்போனா 3க்கு உள்ளே இருக்க நம்பர் தான் நம்ம எடுக்க முடியும். அப்போ என்னென்ன லெஸ் தென் 3னா 1, 2. இப்போ ஏபிசி நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போது நம்ம சம் போட ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம எடுத்துக்குவோம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருக்காங்க? A cross B இன்டர்செக்ஷன் C இல்லையா? இப்போது இந்த ப்ராக்கெட் இருக்கு இல்லையா? B இன்டர்செக்ஷன் C அதை தான் ஃபஸ்ட்டு நம்ம எடுக்க போகிறோம். B இன்டர்செக்ஷன் C. B என்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்? 0, 1. இன்டர்செக்ஷன் C என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 1, 2. இப்போ இந்த இன்டர்செக்ஷன் சொன்னால் இந்த ரெண்டுத்துலையுமே காமனாக உள்ளது தான் நம்ம எடுக்கணும். ரெண்டுத்துலையும் எது காமனாக இருக்குது? 1. அப்போது அந்த 1 தான் ஆன்சர். இப்போ B இன்டர்செக்ஷன் C என்ன? 1. இப்போ நெக்ஸ்ட்டு A cross B இன்டர்செக்ஷன் C இல்லையா? A cross B இன்டர்செக்ஷன் C. இப்போ A என்ன? 2, 3 இல்லையா? cross B இன்டர்செக்ஷன் C நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 1ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போது இங்கே கிராஸ்ன்னு வந்துட்டாலே A cross B இன்டர்செக்ஷன் C கிராஸ் வந்துட்டாலே நம்ம இதை பேர் பண்ணுறோன்னு அர்த்தம். அப்போது இப்போ இதை பேர் பண்ணுங்கள். 2, 1. நெக்ஸ்ட்டு 3, 1. ஓகேவா? இப்போ என்னது? A cross B இன்டர்செக்ஷன் C ஈக்குவல் டு 2, 1, 3, 1 நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ RHS போவோம். ரைட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? A cross B intersection A cross C இல்லையா? ஃபஸ்ட்டு A cross B நம்ம கண்டுபிடிச்சிக்குவோம். A cross B. A என்ன? 2, 3 நமக்கு தெரியும். cross B என்ன? 0, 1. இப்போ கிராஸ்னால் என்ன சொல்லியிருக்கோம்? நம்ம பேர் பண்ணுவோம் இல்லையா? அப்போ இதை பேர் பண்ணுங்கள். A cross Bயை வந்து நம்ம இப்போ பேர் பண்ணுவோம். 2, 0, 2, 1, 3, 0, 3, 1 இல்லையா? இப்போ A cross B நம்ம பண்ணியாச்சு. இப்போ A cross C பண்ண போகிறோம். A cross C. A வந்து என்னது? 2, 3. C வந்து என்னது? 1, 2 நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம கிராஸ்னால் நம்ம என்ன பண்ணுவோம்? பேர் பண்ணுவோம். இப்போ இதை பேர் பண்ணுங்கள். 2, 1, 2, 2, 3, 1, 3, 2 இல்லையா? இப்போ இதை ரெண்டுமே பேர் பண்ணியாச்சு. A cross B கண்டுபிடிச்சிருக்கோம். A cross C கண்டுபிடிச்சாச்சு. இப்போது நமக்கு தேவை A cross B இன்டர்செக்ஷன் A cross C இல்லையா? இப்போ A cross B என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 2, 0, 2, 1, 3, 0, 3, 1. A cross B கண்டுபிடிச்சு.
இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 2, 1, 2, 2, 3, 1, 3, 2. இப்போது இன்டர்செக்ஷன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம் ரெண்டுத்துலையுமே எது காமனாக இருக்குன்னு தான் நமக்கு பார்க்குறோம். இப்போ இது காமனாக இல்லை, ஆனால் இங்கே 2, 1 இங்கேயும் ஒரு 2, 1 இருக்குது. அப்போ இது ரெண்டு காமனாக இருக்கா? அப்போ நான் அதை 2, 1 எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குது 3, 1, 3, 1 காமனாக இருக்குது. அப்போ 3, 1 எடுத்துக்கிட்டேன். மீதி ஏதாவது காமனாக இருக்கா? எதுவும் இல்லை. அப்போ இது ரெண்டு தான் இருக்குது. இப்போ 2, 1, 3, 1. அப்போ ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி ஈக்குவல் டு 2, 1, 3, 1. நம்ம ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சியும் அதே தான் வந்தது, ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சியும் அதே தான் வருது. ஸோ LHS ஈக்குவல் டு RHS. Hence proved, hence verified.